நீங்கள் ஒரு வேளை தேனீ வளர்க்குறீங்க இல்லை தேனீ வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா தேனீ ஒரு வேளை உங்களுக்கு கொட்டிச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ தேனீ கொட்டிச்சு அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எதுவும் ஆகாது. எதனா வீங்கக்கூடிய இடங்கள் இந்த தாடை பகுதி, அப்புறம் இந்த புருவங்கள், அப்புறம் வந்து கையில் வந்து இந்த முட்டில் இந்த மாதிரி இடத்தெல்லாம் கொட்டிச்சு அப்படின்னா வீங்கிடும். ஸோ வீங்க முடியாத அளவுக்கு இந்த காது பகுதி இந்த மாதிரியான இடத்தெல்லாம் கொட்டிச்சுன்னா வீங்காது, ஆனால் வலி இருக்கும். ஒரு நாள் வரைக்கும் இருக்கும், சில டைம் 2 நாள் வரைக்குமே வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களை தேனீ கொட்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படின்னா, தேனீயோட விஷம் என்பது அமிலத்தன்மை கொண்டது. ஸோ அமிலத்தன்மைக்கு நம்ம சுண்ணாம்பு வச்சோன்னா காரத்தன்மை கொண்டது சுண்ணாம்பு வந்து. ஸோ சுண்ணாம்பு வச்சோம் அப்படின்னா ஈஸியாக சரியாகிடும். ஒரு சில பேருக்கு வந்து தேனீ கொட்டிச்சுன்னா அலர்ஜிலாம் வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போயிட்டு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு எதுவுமே ஆகலை, வலி மட்டும் இருக்குது, வீக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சுண்ணாம்பு வச்சிங்கன்னா ஈஸியாக சரியாகிடும். உங்களுக்கு அலர்ஜிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் டாக்டரை போய் பாருங்கள். இதே போல் தேனீ சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே போல் தேனீ சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.